நிச்சயமாய் நடத்தி இதனால அவருடைய ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்த இந்த மாதத்தில் இந்த கடைசி வாரத்து வரையில் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நல்லவர், ஆண்டவர் மிக மிக நல்லவர். இதை நான் தொடர்ந்து 3வது ஆராதனையை உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நேற்றைக்கு சாயங்காலம் நடந்த ஆராதனையில் சொன்னேன், இதுக்கு முன்னால் நடந்த ஆராதனையில் சொன்னேன். வேற ஒரு கூட்டம் வந்திருக்கிறீங்க, உங்ககிட்டயும் சொல்கிறேன், ஒளிபரப்பில் பார்க்குற இடத்துல சொல்லுகிறேன், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரால் செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நத்திங் இஸ் இம்பாசிபிள். உங்களுடைய பலத்தினால முடியாதது, உங்களுடைய சுயத்தினால முடியாது, எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதிக்க ஆமென் ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த மாதம் முழுசு இந்த 28ஆம் தேதி வரையில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருந்தாலும் கர்த்தர் ரொம்ப நல்லவராய் நம்மை நடத்தி இன்றைக்கு அவரை துதிக்கிறது கிருபையோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரங்களில் அருமையான தேவதாசன் பாஸ்டர் ராபர்ட் ராய் நம்மோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் நடத்தினாங்க. அதனால் தொடர்ந்து இந்த மாதத்தின் 1ஆம் தேதி உங்களோடு கூட பேசின அதே வார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த 4வது வாரமாக எங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்து வருகிறார். என்னோடு கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 36வது அதிகாரத்தின் 36வது வசனம், the book of Ezekiel chapter 36 verses 36. ஆமென். 36 இந்த பகுதி எந்த நோக்கத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு கூட நான் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பையும் கொடுத்தார், நியாயத்தீர்ப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி தேவன் எவ்விதமாய் திரும்ப கட்டுகிறவர், எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் அண்டையில கர்த்தர் அக்கறையுடையவராய் இருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறவர் என்று சொல்லி உங்களோடு கூட நான் விளக்கி இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தினுடைய மற்ற பகுதியில் எல்லாம் 1ஆம் வாரத்தில் இருக்குது, 2வது வாரத்தில் இருக்குது. 1ஆம் தேதி காலையில் பேசினேன், அப்படி யூடியூப்ல நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கும் இந்த காலையில் சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட முகவரியாய் சொல்லி இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதற்கு ஏவி கொண்டிருக்கிற வார்த்தையும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை அனுப்புவாராக. இந்த வசன விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரளமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை செய்வேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை இப்படி வாசித்தா எப்படி இருக்குதோ தெரியல, ஆனால் நான் எப்படி வாசிக்க விரும்புகிறேன் என்றால், கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நிர்மூலமானவைகளை கட்டினபடினாலே இன்றைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதே காரியங்கள் பாழாவே போயிடுச்சு, இனி அதில் எந்த ஒரு ஜீவனும் வராது, இனி அதுக்குள்ள விமோச்சனமே இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, அது மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லாததை கர்த்தர் என்ன இருக்காரு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கபடினால் இன்றைக்கு ஜீவனோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை சுற்றி அநேகர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, இந்த ஆண்டவர் உண்மையானவரா, இந்த அற்புதம் நடக்குமா என்று சொல்லி அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்கிறவர். ஆமென். கர்த்தர் சொன்னால் அதை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எனக்கு அப்படியே வைப்ரண்டா ஃபுல்லா இருந்துச்சு இடம், அப்படியே சத்தத்தில் அப்படியே பூரிச்சு பேசினேன். 2வது ஆராதனையில் நிறைய பேர் ஏண்டா வந்தன் மாதிரிலாம் உட்காரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருப்பார் என்றால் நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன இன்ஸ்டன்ட் ஆமேன், கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லை அப்படின்னா சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செய்திருக்கிறார். ஆமேன். These are not words that was written for somebody else. ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் யாரோ தீர்க்கதரிசி எழுதிட்டாரு அப்படியே அந்த வசனம் இந்த வேதாமத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புஸ்தகத்தை எடுத்து நாம ஜீவனுள்ள புஸ்தகம் என்று பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். எதை செய்ய வல்லவர் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிரூபித்துக் கொண்டிருக்கிறபடினாலே நீங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்ல என்ன தெரியுமா சொல்ல, இந்த கர்த்தரின் வாழ்க்கையில நிர்மூலமானவைகளை கட்டி இருக்கிறார். அநேக காரியங்கள் பாழாவே போயிடும் என்று மீதியானவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தாங்க. எனக்கு விரோதமா இலக்காரம் பண்ணி கொண்டிருக்க யோசித்து கொண்டிருந்தாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பாழாய் கிடக்கிறதை பயிரளமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தையா இருந்தால் அதுக்கு எஃபெக்டே கிடையாது. This is a man's word. Doesn't have any end. It doesn't have any existence. ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் கடவுளுடைய மேலான வார்த்தையா இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றேன், நான் அப்படியே உனக்காய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அல்லேலூயா. இதை சொன்ன ஆண்டவர் முற்பகுதியில் உங்களுக்காய் நான் விளக்கினேன். இந்த ஆண்டவர் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில நிர்மூலத்தை கட்டுகிறார், பாழாய் கிடக்கிறதை பயிரலமாக்குகிறார் என்று சொல்லி நீங்கள் முற்பகுதியில வாசிப்பீர்கள் என்றால் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் விளக்கினேன். அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். This Lord will fight for you and he will fight for your battles. Amen. அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்துல நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உன் மேல கண்ணோக்கம் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தம் பண்றது மாத்திரமல்ல, அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? என் பிள்ளைய நான் பார்த்துக்கணும்னு சொல்லி எப்பொழுதும் மேலேயே ஃபோக்கஸ்டா இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய கண்ணோக்கம் என் வாழ்க்கையில தவறும் என்றால் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகி இருப்போம். சில காரியங்களை இழந்தே இருப்போம். ஒரு சின்ன உதாரணத்தை தான் முதல் ஆராதனையில் சொன்னேன். கடந்த வாரங்களில் ஒரு நாள் ஒரு வீட்டை நான் பார்க்க வேண்டும், ஒருத்தர் தெரிஞ்சவங்களை பார்க்க வேண்டும் என்று வீட்டுக்கு போனேன். அவங்க இந்த வீட்டு காம்பவுண்டில் அவங்க இறங்கி இன்னொருத்தர் வந்தாங்க. அதனால் என் கண்ணாடியை, காரில் இருக்கிற கண்ணாடியை இறக்கிட்டு அவங்ககிட்ட விஷ் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு நான் வண்டியை திருப்பி நிறுத்திட்டு நான் கண்ணாடி ஏற்றத்துக்கு மறந்துட்டு நான் பான்னு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசி இருந்திருப்பேன். நான் என்னுடைய மனைவியும் பேசிட்டு கீழே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது என் கண்ணாடியை ஏற்றவே இல்லை. கண்ணாடி ஏற்றலைன்னா தப்பாக நினச்சிக்காது, கொசு வர்றதுக்காக சொல்லலை. என் பர்ஸு, என் வாலெட்டில் இருந்த எல்லா முக்கியமான காரியங்கள் எல்லாமே அந்த வண்டிக்குள்ளே, என்னுடைய ஒய்ஃபோட மொபைலு எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் பாட்டுன்னு கண்ணாடி ஏற்றியாச்சுன்னு சொல்லி நம்பி போயாச்சு. நான் கீழே வந்து பார்க்கும்பொழுது அப்போ தான் தெரியுது கண்ணாடி ஏற்றலை அப்படின்ட்டு. முதல்ல சிந்தனை, ஐயோ எல்லாம் உள்ளே வச்சுருந்தேன். உள்ளே பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்குது. நான் யார்ட்டையும் சொல்லிட்டு போகலாம், அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி, அது ஒரு ஃப்ளாட்டு, செக்யூரிட்டி இல்லை அன்றைக்கு, யாருமே இல்லை. ஒரு நல்ல ஒரு ரோட்டில் தான் நிறுத்திட்டு போகிறேன். அநேக வாகனங்கள் போய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டோட சைடில் நிறுத்தி இருக்கிறேன். கர்த்தர் என் மேலே கண்ணோக்கமாக இருந்து அந்த ஆதார் கார்டு காணாமல் போச்சுன்னா எவ்வளோ பெரிய அலைச்சல் என்று கர்த்தருக்கு தெரியும். என் ஊழியத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்றது கர்த்தர் என் மேலே உனக்கு நடந்துச்சு எனக்கு நாயான்ற மாதிரி பார்க்காதீங்க. உங்களை அப்படிதான் கர்த்தர் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உடைய சின்ன சின்ன தேவையெல்லாம் கர்த்தர் பார்த்து செய்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே இல்லை. நீ ஸ்கூலுக்கு போற, நீ காலேஜுக்கு போற, உன் பிள்ளைய நீ அனுப்பிச்சு பஸ்ல ஏற்றி விட்டுற, அது போயிட்டு பத்திரமா வருதுன்னா நீ நினைச்சுக்கிற நீ ஏதோ கொடுத்தனால பேக்ல என்ன ஜிபிஎஸ் போட்டு அனுப்புறீங்க. கர்த்தர்ட்ட சோப்பு கொடுத்து அனுப்புறீங்க. கர்த்தர் பார்த்து அதை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். எத்தனை பேரோடு கூட இருந்து ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க, இல்லை ஒரு சோத்திரம் சொல்லுவீங்க, இல்லை கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவீங்க. உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் அதை தான் கர்த்தர் சொல்றார். நான் உன் பேரிலே கண்ணோக்கமாக இருந்து I will not only fight for you, I'm always focused upon your life. உன் வாழ்க்கையில நான் எப்பொழுது கண்ணோக்கமாக இருக்கிறது மாத்திர, அந்த கண்ணோக்கம் எதற்காக இருக்கிறார் என்றோ நான் பலுக வேண்டும் என்று, நான் பெருக வேண்டும் என்று கர்த்தருக்கு என் பேரிலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய கண்ணோக்கம்லாம் இவனை எப்படியாவது பார்த்துக்கிட்டா நமக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்ணோக்கம் எல்லாம் அவரை பார்த்துக்கிறதுக்கு இல்லை, நான் நல்லா இருக்கணும், இன்னும் பெருக வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உடைய கரங்களை உயர்த்தியோ அவருக்கு நன்றியை செலுத்தி சொல்லுங்க, Lord, thank you for the focus that is upon my life. என் வாழ்க்கையில உடைய கண்ணோக்கம் இல்லை என்றால், அதான் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க, நான் உங்கள் மேலே, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து பல காரியங்களை உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில முக்கியமான வார்த்தையை மாத்திரம் ஹைலைட் பண்றேன். என்றால் இதெல்லாம் கடந்த பிரசங்களை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என் பேர்ல கண்ணோக்கமா இருக்கிறது என் வாழ்க்கை அப்படியே முடியணுன்றதுக்கு இல்லை, ஏதோ சும்மா என்ன பராமரிச்சு போய் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டுக்கிறது இல்லை. என்னை அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு என் பேரில் கண்ணோக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களோ? ஒவ்வொரு முறையும் உங்களை கேட்கக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும், ஆமாம் என் பேரில் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. ஏன்னா 11ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக வாசித்தீங்கன்னா அது சொல்லுது, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. I want to explain that your days are going to become much better in the coming years. In the coming months. ஆமென். உங்களுடைய நாட்கள் கடந்த நாட்களை விட இன்னும் சிறந்ததா மாறப்போகுது என்று கர்த்தர் உங்களை வாழ்த்துறார். யார் அதை பெற்றுக்கொள்ளுங்க அவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, அது எனக்கு வேணுன்றவங்க மாத்திரம் நல்லா உங்க ரைட் ஹேண்டை உயர்த்தி, ஆண்டவரே
கடந்த நாட்களை விட நல்லா உங்களுடைய கையை தூக்குங்க பார்க்கலாம். உங்க ரைட் ஹேண்டை தூக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது நாள் வரையில் இருந்தது போஷிப்பு, ஆண்டவரே இது நாள் வரையில் இருந்து சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கெட்ட வார்த்தை சொல்லி தர மாட்டேன், நல்ல வார்த்தை தான் சொல்லுவேன். தான் சொல்லுங்க, போஷிப்பு தான் எங்களை பார்த்துக்கிட்டீங்க, எங்களை பராமரிச்சிருக்கிறீங்க. இது நாள் வரையிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே இது கொஞ்சம், ஆண்டவரே இனி வருகிற நாட்களில் கர்த்தர் சிறந்ததை கர்த்தர் எங்களுக்காய் செய்ய வல்லவராய் இருந்து ஆண்டவரே நன்மையை செய்து கொண்டே இருப்பீர். ஆண்டவரே அன்று இன்னும் கூட ஆண்டவரே வருகிற நாட்களுடைய பரிமாணம் எங்க வாழ்க்கையில இன்னும் வேற லெவல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எங்களுக்காய் நன்மையாய் செய்ய கர்த்தர் எங்களை ஆண்டவரே இது நாள் வரையில் நடத்தி இருக்கிறீங்க. வரும் நாட்களுடைய சீர் எங்க வாழ்க்கையில சிறந்ததா இருக்கும். தமிழ் மொழியாக்கத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுதுங்க, அந்த வசனம் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். முந்தின சீரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஆனால் ஆங்கிலத்தினுடைய ஒரு மொழியாக்கம் ரொம்ப அழகாக சொல்லுது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு அதை நான் விளக்கி வாசித்தேன். அது திரும்ப சொல்றேன். I will make you even more prosperous. Amen. I will make you even more prosperous than you were before. Amen. இதுல வரைக்கும் இருந்ததை காட்டிலும் உங்களை கர்த்தர் சிறந்ததாய் கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஜூலை மாசம் முடியுது, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் என்னை வேற பரிமாணத்துக்குள்ளே கொண்டு வருவேன்னு விசுவாசி சொல்லுங்க. Lord, you will make me even more prosperous. உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கைட்டு உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து, எதுல கடினத்தோடு கூட போராடி கொண்டிருந்தேனோ, எதில் ஆண்டவரே நடக்காது என்று சொல்லி கைவிட்டு ஆண்டவர் ஒருவேளை மங்கி இருக்கிறேனோ, கர்த்தர் அதை எனக்கு வேற பரிமாணத்தில் இன்னும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவீர். பேசுங்க, இன்னும் கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்க. எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க தேவைக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். இதை நான் எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் அதை எனக்காய் செய்து கொடுப்பார். அது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், உன் வீட்டில் இதுவரை நடக்காது இருக்கிற எந்த பெரிய காரியமா இருந்தாலும் சொல்லுங்க, முந்தின காலங்கள் என்னுடைய போஷிப்பா இருந்தது, முந்தின காலங்கள் என்னுடைய பராமரிப்பா இருந்தது, ஆனால் இனி வருகிற காரியங்கள் எனக்கு போஷிப்பு மாத்திரமல்ல, என்னை கர்த்தர் பலுகி பெருக செய்து என்னை இன்னும் ஆண்டவரே அடுத்த பரிமாணத்துக்குள்ளே கொண்டு வருகிற காலங்களா இனி வருகிற நாட்கள் இருக்கு. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் முந்தின நாட்களை விட இனி வருகிற நாட்கள்ல இன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இன்னும் வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார், தரிசனங்களை கர்த்தர் தருவார், வரங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் அப்படியே உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக செய்வார். உன் பிசினஸ்ல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தருவார். உன் வேலையில அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். உன் பிள்ளைகளுடைய படிப்புல உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் திட்டம் பண்ணிக்கிற காரியங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். Let there be a breakthrough. The word breakthrough is not happening just because only you trust, because you speak. நம்புறதுனால மாத்திரம் நீ சொல்லணும், கர்த்தர் அது அப்படியே எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு அப்படியே செய்வார். அதைதான் நம்ம இந்த காலையில விசுவாசிக்கணும். நான் இந்த வசனத்தினுடைய ஒப்பீட்டை ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து உங்களோடு கூட பேசி கொண்டே இருந்தேன். ஆமென். கடந்த 2-3 வாரங்கள் உங்களோடு கூட பேசும்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு காண்பித்து உங்களோடு கூட நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஆபிரகாமுடைய சரித்திரம் தெரிந்தவர்கள் ஏறக்குறைய 90-95% இருப்பீர்கள். வரல கேட்காது இருந்தீங்கன்னா வேதாமத்தில் ஆதியாகம புத்தகத்துடைய ஏறக்குறைய ஆதாமுக்கு பிற்பாடு ஒரு சிலர் வாழ்ந்தார்கள். ஆனால் பிரதானமாக எழுதப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையாக இருக்குது. ஏனென்றால் அந்த ஒரு காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு பல பிரசங்கள் பல வெளிப்பாடுகள் இருந்து நம்புகிறதுக்கு சந்தேகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கமோ இப்படிப்பட்ட யாரோ அவருக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு அவர்கிட்ட யாருமே இல்லாத பட்சத்தில் ஒரு தனி மனிதனாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக உட்கார்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் பல சூழல்கள் அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம் சந்திக்கிறது போல அநேக சூழ்நிலைகள். ஏனென்றால் அவங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அப்படி தான் சரித்திரம் சொல்லுகிறது. அதே தருவாயில் அவளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு பெரிய சவால் இருந்து கொண்டிருக்கிற கட்டத்தில் கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறாரு. அப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் என்ன பண்ணுவேன்னே முதல் வார்த்தையே என்ன சொல்லுதுங்க, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. நான் அடிக்கடி இதை விளக்கினேன், கடந்த 2-3 முறை விளக்கினேன். ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது, ஒரு வாடகை வீடே நமக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா அடுத்த வீட்டை மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோங்க. நாம் சொந்தமாக வீடு இல்லை, ஒரு வாடகை வீடே பரவாயில்லப்பா, எல்லாம் இருக்குது, ஓரளவுக்கு பார்க்கிங் இருக்குது, தண்ணி கரெக்டாக வருது, எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இந்த வீட்டை விட்டுட்டு எப்படிடா போகிறதுன்னு யோசிக்கிற
ஒரு சைக்காலஜி உடையவங்க தான் நம்ம எல்லா மனுஷர்கள். அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. அவங்க குடும்பமாக மூவ் பண்ணி வந்தாங்க. அப்பாவும் அவளோடு கூட சில சகோதரர்கள் எல்லாம் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, 11ஆம் அதிகாரங்களை வாசிங்கன்னா அந்த பின்னணி சொல்லுது ரொம்ப அழகாக. வந்து ஒரு வியாபாரத்தில் செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. பிள்ளையே இல்லாத சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. எப்படி நம்பினாருன்னு தெரியாது. என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் 10 கேள்வியில் 10,000 கேள்வி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கெல்லாம். ஆனால் அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 4வது வசனத்தில் வாசினா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், not only the acknowledgement and acceptance. I told you it's always easy to acknowledge and accept because we trust God. கர்த்தரை நாம் ஏத்துக்கிறது, நாம் ஏத்துக்கிட்டோன்றதுக்கு நம்புறோம். Because that's the first thing that Abraham did. He acknowledged and he accepted. But the second thing is very, very important. I said he was ardent. Ardent என்ற வார்த்தையினுடைய தமிழ் மொழியாக்கம் உங்களுக்கு சொல்ல தீவிரமாக இருந்தார். பல தடைகள் வருகிறது. நீங்க தடையை வந்து கடைசியில் பார்க்காதீங்க. 22ஆம் அதிகாரத்தில் அவர் ஈசாக்கு பலி கொடுக்கும் போது மாத்திரமல்ல, இல்லை அங்கதான் சவால் வரல. அவர் இங்க ஆண்டவர் சொல்றாருன்னு புறப்பட்ட உடனே பல மைல் தூரம் என்ன பண்ணோம், அப்படியே பிரயாணம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை நம்பலாமா நம்பக்கூடாதா என்ற சவாலோடு கூட கடந்து வருகிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சவாலாய் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்க பாக்குறீங்க. இதெல்லாத்தையும் உங்களுக்கு நான் கடந்த நாட்களில் சொல்லும்போது சொன்னேன் பாருங்க. எகிப்தில் போய் பார்வோனுடைய கையில போயிட்டு இவர் வேற ஒரு மாதிரி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி சவால்களுக்கு பின் சவால்களாய் இவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அவருடைய தீவிரம், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அதை கர்த்தர் செய்வார். இந்த நாட்கள் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையினுடைய அண்டர்லைன் ஃபேக்டர் என்னவென்றால், இந்த 36ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நான் உனக்கு சொல்றேன், கர்த்தராகிய நான் இதை செய்வேன். If you understand the authority of God, if you want to trust that authority of God, you should be willing to be ardent in doing things for God. கர்த்தர் எனக்கு சொல்றார் அப்படின்னா உடைய தீவிரம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் சொல்றார், கர்த்தர் செய்வார். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. பிரதர் நீங்க போய் ஆரம்பிங்க பிரதர், நான் சொல்லிட்டேன்னா நீங்க நம்பாதீங்க தயவு செய்து. கர்த்தர் சொல்றாரு, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணேன், பிரதர் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காது செய்யும்படிக்கு. நான் என்ன சொல்வேன், கர்த்தர் சொல்லியிருக்காரா செய்யுங்க. அங்க வியாபாரமே வராத ஒரு ஊரா இருக்கலாம், அந்த ஊர்ல ஒண்ணுமே நடக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அங்கேயே நீ 2 கால்களை பதித்து நின்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்றால் அங்க அதற்குரிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார், அதற்குரிய சூழலை கர்த்தர் உண்டாக்குவார், அதற்குரிய போக்க கர்த்தர் ஏற்படுத்துவார், அதற்குரிய ஒத்தாசையை கர்த்தர் கொண்டு வருவார், அதற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தரே காரியங்களை செய்து உனக்காய் முடிக்கிறவராய் இருக்கிறார். If it is not God, never ever trust any man's word. கர்த்தர் இல்லாம எவனோ சொல்றான் நல்லா இருக்குது, அவர் பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா அதனால நான் பண்ண போறேன்னா தப்பு. அவர் பண்ணி ஜெயிச்சாருங்க, அவர் பண்ணாருங்க, அவர் பண்ணுவாருங்க, நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரா செய்யுங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரா, ஏன்னா இவருடைய ட்ரஸ்ட் எல்லாம் என்ன தெரியுமா? why he was ardent, ஏன் அவ்வளவு தீவிரமா இருந்தார் என்றால், முதல்ல அவர் கேட்ட வார்த்தை தெரியுமா? கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள ஊடுருவி கொண்டே இருந்தபடினாலே அவன் ஜெயம் உள்ளவனாய் மாறுகிறதுக்கு ஏதுவாய் இருந்தது. இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் சொல்றார், நிர்மலமானதை நான் கட்டுவேன், பாழானதை நான் உனக்கு பயிர்நிலமாக்குவேன். கர்த்தராகிய நான் சொல்றேன், நான் அதை செய்வேன். உங்களுக்கு காண்பிச்ச 7ஆம் வசனமும் சரி, 9ஆம் வசனமும் சரி, 11ஆம் வசனத்திலயும் கர்த்தராகிய நான் என் கையை உயர்த்துவேன் சொல்றாரு. கர்த்தராகிய நான் உன் பேர்ல கண்ணோக்கமா இருப்பேன் சொல்றார். கர்த்தராகிய நான் உன் முந்தின சீரை பார்க்கலும் உனக்கு நசீர் உண்டாக செய்வேன். கர்த்தர் 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஊழியத்தை தைரியமா செய்யறனா, யாரோ மனுஷன் எனக்கு ஏதோ தரதுனால கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் இதை வேறு பரிமாணத்தில் கொண்டு போறது கர்த்தரால தான் முடியும். கர்த்தர் ஒருவரே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தைரியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உன்னுடைய தீவிரம் குறையவே குறையாது. சொல்லுங்க, அந்த தைரியம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த தைரியம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் குறையவே குறையாது. அந்த தைரியம் எனக்குள்ள ஒத்தாசையாய் மாறும், அந்த தைரியம் எனக்குள்ள பலனாய் மாறும், அந்த தைரியம் என்னை முன்னோக்கி போக செய்து கொண்டே இருக்கும். He was not only ardent. நிறைய பேர் பாருங்க தீவிரமா என்ன செய்யணும், முன்னோக்கி போக மாட்டாங்க. உட்காந்து தீவிரமா என்ன பண்ணுவாங்க, பேசினே இருப்பாங்களே தவிர முன்னோக்கி போக மாட்டாங்க. இவர் முன்னோக்கி போறாரு, எகிப்துல இருந்து திரும்பி எங்க போறாரு, கானானுக்கு போறாரு. அப்படி என்ன பண்றாரு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன பண்றாரு, அவருடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட்லேயே தான் இருக்குது. அதான் ஐ யூஸ் தி தேர்ட் ஏ வேர்ட்.
He was not only acknowledging and accepting what God said, he was ardent. And not only that, he said, okay, God has said, I need to be advancing. நான் முன்னோக்கி போயிட்டே இருந்தாதான் கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்ய அது ஏதுவாய் மாற முடியும். பாருங்க, தரிசனத்தை கர்த்தர் தர்றாரு. கர்த்தர் உன் பேர்ல சொல்றாரு, நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் சொல்றேன் உனக்கு செய்வேன்னு சொல்லும்போது நமக்குள்ள அசைக்க முடியாத தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அதை எனக்காய் செய்வார். அல்லேலூயா. அட்வான்ஸ் பண்ணும்போது நான் அதை தான் உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னேன். முன்னோக்கி போகும்பொழுது அநேக நேரங்களில் விசுவாச சவால்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாச சவால்கள். சொல்லுங்க, விசுவாச சவால்கள் வருகிறது. ஆமேன். முதல் சவாலை உங்களுக்கு கடந்த நாட்டில் காண்பித்தேன். பாருங்க, முன்னோக்கி போறாரு. இப்போ ஒரு வாக்குவாதம் வருது. என்ன வருதுங்க? வாக்குவாதம் வருது. யாருக்கு? அப்படி சொந்த அண்ணன் மகன் கூட இருக்கிறாரு, கூடவே வராரு. அவர் இவர மாதிரி தான் புறப்பட்டவர். ஆனால் அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அது வேற ஒரு சப்ஜெக்ட். கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக கைப்பற்றி கூடவே கர்த்தருடைய திட்டத்தில் போனீங்கன்னா கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நிறைய ஊழியங்களில் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய மூத்த ஊழியங்களில் அநேகரை பார்த்துருக்கிறேன். அநேகர் விசுவாசமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறான்னு கூடவே ட்ராவல் பண்ணுறவங்கள கர்த்தர் வேற விதத்தில் அவருடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு லோத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் அப்படி வருது. வந்த உடனே அங்கே என்ன வந்துருச்சு? ஈகோ வந்துருச்சு, கிளாஷஸ் வருது, எல்லாம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் முந்தின பகுதியிலே விளக்கினேன். ஆனாலும் இந்த மனுஷனுடைய முதிர்ச்சி என்னவென்றால், நல்லா கவனிச்சுக்கணும். ஆவிக்குரிய முன்னேற்றம் வேணும்னு விரும்புகிறவங்க, கர்த்தர் சொன்ன திட்டங்கள் நிறைவேறணும்னு விரும்புகிறவங்க இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கணும். விட்டு கொடுக்குறவங்களா இருக்கணும்னு சொன்னேன். என் பிரசங்கத்தில் வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, சத்தியமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தரெல்லாம் செய்வார், நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எப்படி நல்லா இருப்பேன்? சத்தியம் இருந்தால் தான் கிருபை வரும். சொல்லுங்க, சத்தியம் இருந்தால் தான் கிருபை வரும். சத்தியத்தில் நிற்கலைன்னா பேச மாட்டீங்களே. ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்குதா? இல்லை தைரியமாக பேசுங்க, பரவாயில்ல. நல்ல வார்த்தை தான் இது, கெட்ட வார்த்தை இல்லை. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எலிசபெத் வண்டி தான் பேசும் எப்பயுமே, ரெண்டாவது வாரத்தில். மற்றவங்களும் ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க? சத்தியத்தில் நின்னாதான் கிருபை பெருகும். சத்தியத்தில் நின்னாதான் கிருபை பெருகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பேசுகிறோம். அவன் விசுவாச தகப்பனா இருந்தார், அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இல்லை, ஆனால் சத்தியத்தில் நிற்கிறார். என்ன சத்தியம் தெரியுமா? அன்னைக்கு இவ்வளோ பெரிய போதனை இல்லாத காலகட்டத்தில் சொல்றார், அவன் சின்ன பையன் தான், என் அண்ணன் பையன் தான், என்னை நம்பி தான் வந்தான், ஆனால் நான் விட்டு கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுறேன்? சார், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்க சார், சிஸ்டர், நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்க. என்னைக்கு நீ விட்டு கொடுக்குறாயோ அன்னைக்கு கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நீ விட்டு கொடுத்தா கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நீ விட்டு கொடுத்தா, உலக பழமொழி விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேன்னு, நான் அதெல்லாம் எங்கே திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ண வரல. நான் கர்த்தருடைய வழியிலேருந்து சொல்கிறேன், நீ விட்டு கொடுத்தா கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். திஸ் மேன் சாக்ரிஃபைஸ். ஏன்னா அவனுக்குள்ளே விட்டு கொடுக்கும்போது அவனுக்குள்ளே என்ன தெரியுமா? தைரியம். ஒரு தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இவன் வேற ஒன்றை பார்க்குறான், அது கர்த்தர் எனக்கு காண்பிக்கல, ஆனால் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறதுல நான் போவேன். யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? அதுதாங்க, தட் இஸ் த ஹோல் ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டன்சி ஆன் காட். இன்னைக்கு நிறைய விஷயத்த நான் கிறிஸ்தவன் சொல்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் பேரில் அவ்வளோ பெரிய தைரியம் இருக்குதா? அதான் என்னுடைய கேள்வி இன்றைக்கு இந்த காலையில். அவ்வளோ தைரியம் உங்கள் மேலே கர்த்தர் செய்வார்ன்ற முழு நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். We will not hold grudges. We will not hold things and say, no, I'm not willing to release. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒளிபரப்புல போய் கொண்டிருக்கிறதால் அநேக உதாரணங்கள் என்னால் பயன்படுத்த முடியாது. நிறைய காரியங்கள் இன்றைக்கு ஊழியங்களில், ஊழியக்காரர்கள் மத்தியில் அநேக சவால்களை சந்தித்து நான் பார்க்கும்பொழுது அதான் யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே, நீங்கள் எங்கே போயிட்டீங்க இந்த டைமில்? இவ்வளோ போட்டி நடந்துங்குது, ஏன் ஆண்டவரே கொஞ்சம் தலையை விட்டு யாருன்னா ஒருத்தர்கிட்டனாச்சும் பேசி விட்டு கொடுக்க வைங்களா ஆண்டவரே. இன்னைக்கு அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் விசுவாசிக்கு மாத்திரம் இல்லை. நீங்கள் நம்ம இங்கே நிறைய பேரை கவுன்சில் பண்ணி பேசும்போது அது ஒரு புக்கு வால்யூம் எழுதிடலாம். பாஸ்டர், அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது பாஸ்டர். நான் அதெல்லாம் ஐயா ரொம்ப லிட்ரலாக விளக்கட்டா, இவரை நம்பி தான் அவர் வந்தார். அவன் ஒரு பெரியவர், மூத்த மனுஷன். அவனை நம்பி ஒரு சின்ன பையன் அப்படிதான் வந்தார். அண்ணன் பையனா யார்? அவனுடைய ஒரு புள்ள மாதிரி தான். அவன் இன்னைக்கு எடுத்து நிற்கிறான். அப்படியே அவங்க ஆட்களாம் நிற்கும் பொழுது ஆபிரகாம் எழும்பி சொல்கிறாரு, நான் உனக்கு உங்கூடலாம் வாதாட மாட்டேன்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ, நான் எங்கே போனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஏன்னா நான்
என்னை அழைத்தவரை நம்புகிறேன். எனக்கு ரட்சிப்பு கொடுத்த ஆண்டவரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னை விடவே மாட்டார். அந்த நம்பிக்கை லோத்துக்கிட்ட இல்லை. அது வரைக்கும் ஒருவேளை அவன் ஆவிக்குரியவனா இருந்திருப்பானா எனக்கு தெரியாது. அதனால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போவே இல்லை. ஒரு தனி போதனை நான் பண்றேன்லாம் தயவுசெய்து நான் நினைச்சுக்காதீங்க. அதை பத்தி எனக்கு இல்லை. ஆனால் உண்மையா இருந்தால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். உண்மை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் அப்படிதான் வந்துச்சு. ஏன்னா வசனம் சொல்லுது அவருடைய 2 பேருடைய அவருடைய ஆசீர்வாதம் அந்த பூமி தாங்கக்கூடாது இருந்துதான். அப்ப எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த தெருவில் வந்து ஒரு 50 கார் எடுத்து வந்தீங்கன்னா பார்க் பண்ண முடியாது. இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரை ஓட்டு வந்தீங்கன்னா அந்த இங்க இருக்கிறவங்க சுற்றி சொல்லுவாங்கப்பா இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் கார் வச்சுனாடா இந்த பகுதியில் என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல, ஜாம் ஆகுதுன்னு. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டு இந்த ஊர்ல அவர்களிடத்து அந்த ஆடுகள் மாடுகள் செல்வங்கள் செழிப்புகள் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அப்படி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுப்பினா சொல்லிருக்கணும். இங்க இருக்கிற ஒரு மூத்தவ எப்படி இருந்தீங்கன்னா எப்படி பேசுவீங்க, நான் சொல்றேன் நீ கேளு, நீ என்ன பண்ணு இங்க போ. அவர் அதை செய்யல. தனக்குள்ளே என்ன பண்றாரு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நான் போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் இவனோடு கூட உட்கார்ந்து என் ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் வாதாட மாட்டேன், நான் விவாதிக்க மாட்டேன், நான் விட்டு கொடுப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்து முடிப்பார். தம்பி உன் வேலையில நீ வாதாடாத. உன் வேலையில நீ போயிட்டு வாதாடி இருக்காத. விட்டு கொடுன்னு கர்த்தர் சொன்னா விட்டு கொடு, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை. புருஷன் மனைவிக்குள்ள ஈகோ வேண்டாம். நிறைய பேர் பிள்ளைங்கிட்டே ஈகோ. வித் யுவர் ஓன் சில்ட்ரன். சொந்த பிள்ளைகிட்ட என்னது சொல்லுங்களேன், என்னதுங்க அந்த வார்த்தையினுடைய ஃபுல் ஃபார்ம்னு என்ன தெரியுமா? அது என்னமோ வந்துடுச்சு. அது என்னமோ ஒரு பெரிய வார்த்தையாக வடிவெடுத்து இன்னைக்கு வந்துச்சு. தமிழ் தெரிதோ இல்லை ஹிந்தி தெரிதோ எல்லாருக்கும் அந்த வார்த்தை தெரியுது. என்ன வார்த்தை? அது எப்படி பாஸ்டர்? இவ்வளோ பேசுறதுக்கு அப்புறமும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் அது உங்களுக்கு வேணா ஈஸியாக இருக்கும், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் ஊழியக்காரன் வேணா விட்டு கொடுங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர். நோ, இட்ஸ் நாட் அபவுட் பாஸ்டர், இல்லை இட்ஸ் நாட் அபவுட் பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுத்தால் நான் உனக்காக உன்னை யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் வற்புறுத்தல் இல்லை. புரிஞ்சா மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. புரிஞ்சிச்சுனாவே சத்தியம் உள்ளுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. புரிஞ்சுனா போதும், செய்யுங்க, கையை தூங்கலாம். நான் சொல்லிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன கடவுளா? இங்க பேசுறதுக்கு தான் கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்காரு. நான் பேச வேண்டிய வார்த்தையை பேசிடுறேன். உங்களை செய்ய சொல்றதை போய் செய்யுங்க. கர்த்தர் அதற்குரிய காரியத்தின் ஏதுவை கர்த்தர் உங்களுக்கு தர. பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கடந்த நாட்களில் விளக்கும்போது சொன்னேன். ஏன்னா நான் இன்னொரு சப்ஜெக்டில் மூவ் பண்ணுன்றதுனால இதை நான் திரும்ப மேற்கோள் காட்டிட்டு போயிடுறேன். அவன் விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்து அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பிக்க துவங்கினார். அல்லேலூயா. The day you let things go, you will understand that God is with you. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறான். வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த சம்பவங்களை 13ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் விட்டு கொடுக்குறான். கர்த்தர் சொல்றாரு, இப்போ அவன்கிட்ட பேசுறாரு. அவன்கிட்ட பேசுகிற அந்த நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அதுவரையிலும் கர்த்தர் இன்டரப்ட் பண்ணவே இல்லை. அவன் கூட நடுவில் வரவே இல்லை. அவனுக்கு ஆலோசனையும் தரல. பார்ப்பா லோத்துக்கு நீ பெரியவே, நீ செய்யாதெல்லாம் எதுவுமே பேசல. God is a gentle God. Many times God gives those choices to be made by you. நீ அந்த சாய்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் அநேக நேரங்களில் அமைதலாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவுக்கு செயல்படுகிறாய் என்று. அதெல்லாம் உனக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சிருக்கிறப்பா, நீ எந்த அளவுக்கு செய்யறன்றத கர்த்தர் பொறுமையாய் உட்கார்ந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எதை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ செஞ்சல்ல, இப்ப நான் உனக்காக என்ன பண்றேன், இறங்கி பேசுறேன்னு சொல்லி கர்த்தர் பேச துவங்குகிறார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வேற ஒரு உதாரணம். அடுத்த அதிகாரங்களுக்கு போவீர்கள் என்றால் விட்டு கொடுத்தாரு. அவன் போறான். அந்த ஊரில் அவன் கண்ணுக்கு பெரிய சாய்ஸா தெரிஞ்சது. ஏன்னா அவர் உட்காந்து பார்க்கறாரு, எந்த சிட்டிக்கு போனா ஹைடெக் பெருசா இருக்குது, எந்த சிட்டில போய் செட்டில் ஆனா பெஸ்டா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு தேடுகிறபடியே தப்பே கிடையாது. அவர் அப்படிதான் அன்னைக்கு தேடினார். அன்னிலேருந்து இன்னைக்கும் அப்படிதான் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் என்ன பண்ணாரு, தேடி என்ன பண்ணாரு, சியாட்டில் போய் செட்டில் ஆன மாதிரி என்ன பண்ணாரு. இல்லை ஏதோ ஒரு ஊரில் நம்ம ஆளுங்க இல்லாத ஊரை தான் சொல்லணும். நான் இல்லை பாஸ்டர் என்ன தப்பா சொல்லிட்டீங்களா, லைவ்ல உட்காந்து கேட்டு அமெரிக்காவில் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, செய்திகளை கேட்டு விடுறான். நீ எந்த ஊருக்கு வேணா போ, ஆனா கர்த்தருடைய திட்டத்தின்படி போனால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் கண்ணுல இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போனீங்கன்னா அங்க கர்த்தர் வரல கூட, நீ ஒண்ணி தான் தனியா போற. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அதுக்கு சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். எது கொஞ்சம் ஆப்போசிட்டா வார்த்தை வந்து உடனே வாய் அப்படியே மூடிக்கும். நானே
God wants you to go. God wants you to go somewhere specific. கர்த்தர் எங்க உன்னை போகணுன்றதுக்கு உனக்கு சமாதானம் தருவாரு. கர்த்தர் உன்னை எங்க நடத்தணுன்றதுக்கு பல வருஷம் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணேன். எங்க அப்பா என்னென்னமோ ட்ரை பண்ண நாட்கள் இருந்தது. அப்போடா கர்த்தர் எப்படி எப்படியோ நடத்தி என் காலேஜெலாம் முடிச்சுக்கிச்சு, எல்லாம் போய் இங்கே செட்டில் ஆகி நான் கொஞ்சம் ஒரு 3.5 வருஷம் பைபிள் காலேஜ்லாம் முடிச்சு எங்கேயும் படிச்சுலாம் வந்த பிற்பாடு கர்த்தர் எனக்கு வேற ஒரு வாய்ப்பை தரும்பொழுது இன்னொரு வாய்ப்பு திறக்குது. ஒரு 2 இடத்துக்கும் வச்சுன்னு குழப்பம். இன்றைக்கி நான் உட்காந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஏன்னா என்னை ப்ரெஷர் பண்ணாங்க நிறைய பேர். இது நல்ல ஒரு வாய்ப்பு, சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிடு, இது நல்ல ஒரு வாய்ப்புன்னு. இன்றைக்கி என் லெட்டர் இருக்குது, நம்பலனா இன்னும் அந்த லெட்டரை பீரோவில் தான் வச்சுருந்துக்கிறேன். ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை அதை பேசின நாட்கள் இருந்து. கர்த்தர் எனக்கு இங்கே தான் எதையோ வச்சிருக்கிறார், இங்கே தான் எதையோ வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை ரொம்ப பிடிவாதமாக இருந்து அதை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறது கூட நான் விரும்பல. ஒரே வார்த்தை ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறவங்க ப்ரெஷர் மாத்திரம் பண்ணால் விட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா என்னால் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே இருக்க முடியல. ஏன்னா ஒர்க் ஸ்டடி வந்துச்சு, ஒர்க் ஸ்டடி ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. இனி எனக்கு இங்கே வேற ஒரு காரியத்தை தான் கர்த்தர் வச்சிருக்குன்னு ஜெபம் பண்ண. கர்த்தர் சமாதானமாக நடத்தினார். இன்றைக்கு ஒருவேளை நான் போயிருந்தா அது திட்டமாக இருந்தாமல் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இங்கே கர்த்தர் வச்சிருக்கிறதா கர்த்தருடைய திட்டமாய் நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய திட்டமாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான் இருக்குது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் God allows you to make your own choices and you got to make the right choice and God will honor that choice. அல்லேலூயா. நான் எதை இவ்வளோ ஆழமாக பேசுன்னு தெரியல, முதல் ஆராதனையில் பேசலை. ஆனால் இந்த ஆராதனையில் ஏனோ தெரியல, இது 2 லைன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். கர்த்தர் உங்ககிட்ட யாருன்னா பேசினார்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யுங்க. ஆண்டுடைய சமாதானத்தில் உட்கார்ந்து காரியத்தை செய்யுங்க. நீங்கள் போகிற இடம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் கர்த்தர் கூட இருப்பார். இவர் இல்லாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு விரோதமாக அங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் எழும்பி வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு இந்த ஆபிரகாம் பாருங்கள், எவ்வளோ நல்ல மனுஷன், விட்டு கொடுத்துட்டே அப்படியே சாவுடா, என் பேச்சை கேட்காம அங்கே போனேன், நீ ஒன்று என் கூடவே இருந்திருக்கலாம், இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு போயிருக்கலாம், நீயா சாய்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னு விடலை. அங்கே இவருக்காய் நின்று இவருக்காய் என்ன பண்ணுற, யுத்தத்தை ஜெயித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல ஒரு குணாதிசயத்தை பல முறை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்து இவர் என்ன பண்றார், ஜெயமாய் காரியங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ முக்கியமான ஒரு காரியத்தை அடுத்த ஒரு 15 நிமிஷம் இல்லைனா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முயற்சி செய்கிறேன். முக்கியமான ஒரு காரியத்தை இந்த காலையில் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் இந்த பகுதியிலே கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. நான் எதை சொல்லி கொண்டிருக்கிறேன், 36:11 வாசித்தோம். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்கிற ஆண்டவர் சில நேரங்கள் நம்முடைய பிரயாணத்தில் the Lord keeps certain tests in your journey. ஒரு பரீட்சைக்கு அப்புறம் இன்னொரு பரீட்சை வந்துட்டே தான் இருக்குது. இவ்வளோ காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவனா இருந்தான், தீவிரமானவனா இருந்தான். இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆபிரகாம் இப்பொழுது 15வது அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் வருவீர்கள் என்றால் ஆதியாகமம் புத்தகத்துடைய 15வது அதிகாரத்துக்கு நீங்கள் முதல் வசனத்தை நான் வாசிக்கலாம். என்ன சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் நடந்துச்சு, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறார், உடனடியாக புறப்படுகிறார். வேற எந்த காரியம் நடந்துச்சு, தீவிரமா கர்த்தர் சொல்லிக்கிறார் சொல்லி எங்கேயுமே பிரேக் போடல, இல்ல இங்கதான் இதோட என்னால முடியலான்னு விட்டு கொடுக்கல. தன் பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் இன்றைக்கு செல்வ சீமானாய் மாறின பிற்பாடு ஒரு வாக்குவாதம் வருது, அந்த வாக்குவாதத்தில் விட்டு கொடுக்கிறார். இந்த காரியம் நடக்குது. இந்த வாரி நடந்த பிறகு ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அந்த சோதோமின் ராஜாவுக்கு விரோதமாய் இவர்கள் வந்தபடினால இவரிடத்துல இருந்து 318 பேரை அனுப்பி அந்த யுத்தத்தை இவர் ஜெயமாய் மாற்றி விடுகிறார். இந்த காரியமா நடக்குது. அதுதான் இந்த இடத்துல ஒரே வசனத்துல போட்ட அந்த வார்த்தையினுடைய மொழி, அதனுடைய சாராம்சம், அதனுடைய முழு அடக்கம் என்னவென்றால் பல காரியங்கள் நடந்த பின்பு. After all these things happened, because when you read it in the English translation, it says that after all these things happened. இங்க தமிழ்ல ரொம்ப எளிமையாக போட்டுக்குது, இந்த காரியம் நடந்த பின்பு அல்ல, அநேக காரியங்கள் நடந்த பின்பு இந்த மனுஷனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. என்ன தெரியுமா, சந்தேகம் என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. நீ காலைல அதை தான் கொஞ்சம் டீல் பண்றதுக்கு கர்த்தர் பேசுறாரு. I don't know with what intention you have come here. பாருங்க, நிறைய காரியங்கள் நடந்துட்டே இருக்கும்போது நம்ம our emotional factor which works in our faith is not sustained. தமிழ்ல சரியா எனக்கு சொல்லணும்னா அது கரெக்டாக மொழியாக்கம் பண்ண தெரியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்றேன். நிறைய நேரங்களில் விசுவாசத்தில் செயல்படும் போது நம்முடைய உணர்ச்சி பூர்வமான அநேக காரியங்கள் நம்ம கூட இருந்துட்டு ஆமென் சோத்திரம் கர்த்தர் செய்வார் இப்படின்னு வாயிலே பேசிட்டு இருப்போமே தவிர அது இதயத்திலிருந்து அங்கீகரிக்கிற ஒரு விசுவாசமாய் இல்லாமல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என் கூட தான் இருக்கிறீங்களா? ஒரு 10 பேர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க போதும். எல்லாரும் சொல்ல வேணாம், ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா ஏசாமி கீழே இறங்கி வந்து பக்கத்து எடுத்து கூட்டு போயிடுவாரு. 2வது ஆறாவது அப்படிப்பட்ட அற்புதத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. 10 பேர் சொல்லுங்க போதும். அல்லேலூயா.
இப்படிலாம் நடுவில் எதுனா ஒன்று போட்டு உங்களை எழுப்பி விட்டாதான் பேசுறேன்றீங்க. கவனிங்க, கர்த்தர் பேசுற காரியத்தை கவனிங்க. பாருங்க, எல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள ஒரு சந்தேகம் என்ற ஒரு ஃபேக்டர் பயத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறது. நீ காலில் கர்த்தர் விட்டாதான் பேசிட்டு இருக்கிறார். ஐயா, நல்லா ஜெபம் பண்றவர் தான் நீங்க. நல்லா நிறைய விசுவாசத்தில் பல ஆண்டுகள் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள டீல் பண்ணாம இருக்கிறது என்ன தெரியுமா? சந்தேகன்ற ஒன்றை நீங்கள் டீல் பண்ணவே இல்லை. கர்த்தர் சொல்ற ஆமேன் சோத்திரம்லாம் இங்கே தான் சத்தம் போட்டு நீங்க தான் சொன்னீங்க. உங்கள் முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். ஆமே, அல்லேலூயா. அது கரெக்டான்னு கேட்கிறேன் நீ காலையில. அது கரெக்டா? அதை நம்புறீங்களா? பதில் கேட்கல, நான் யோசிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நம்புறீங்களா? அதை நம்பணும். சந்தேகம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஒரு அழகான வசனத்தை வாசி காமிக்கிறேன். யாக்கோபு 1:6, யாக்கோபு 1:6 6 வசனத்தை வாசிங்க. பாருங்க, நம்ம எப்படின்னா எல்லாம் அப்படி பேசுவோம் வாயில, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் அந்த பயத்திலேயே வச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில இந்த மாதத்தினுடைய முடிவில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி அனுப்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ சந்தேகப்பட்டால் எதையுமே ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிங்க அதை ஃபுல்லா. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் உன்னை பார்த்து சொல்றார், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். கேட்கிறவன் என்ன பண்ணுமா? சந்தேகமே படாமல் கேட்கணும் அப்படின்னு முதல்ல ஆலோசனை கொடுத்துட்டு, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னு ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டிட்டு, அப்படிப்பட்ட மனுஷன் யார்? சந்தேகப்படுகிற மனுஷன். இமோஷனலா வாயில ஆமென் சோத்திரம் சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் அப்படி இருக்கிற வண்ணமாக இருக்கிற மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேற மாதிரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். சந்தேகப்படுகிறவன் எதையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கும் ஆமேனா? ரைட், ஓகே. சந்தேகப்படுறவன் சத்த தைரியமா சொல்லுங்க, சந்தேகப்பட்டா. அவர் ரொம்ப அழகா பேசுறாரு. எதையாகிலும் அப்படின்னா நத்திங் இஸ் பாசிபிள், எதுவுமே நடக்காதுன்றார். சந்தேகப்பட்டா எதுவுமே நடக்காது. பாருங்க, இந்த மனுஷனுடைய தி கிரீன் சைடு, ஆபிரகாமுடைய கிரீன் சைடுலாம் காமிச்சிட்டே வந்தேன். அதுதான் 2-3 வாரங்களா உங்களுக்கு கிரீன் சைடு காமிச்சேன். இவர் ஆர்டன்ட் மேன், தீவிரமானவர், விட்டு கொடுக்கிறவர். கர்த்தர் சொன்னார், அப்படியே புறப்பட்டாரு. எல்லாம் நடந்து கொண்டிருக்க இந்த மனுஷன், ஆனா உள்ளுக்குள்ள எதை தெரியுமா டீல் பண்ணல? எனக்குரிய இந்த சரித்திரம் நடக்கும்போது 10 வருஷம் ஆகுது. 75 புறப்பட்டாரு, 85 தான் இப்போ இந்த டீலிங் போயிட்டு இருக்குது. 10 வருஷம் எப்படி போயிட்டு இருக்கிறாருன்னா, தப்பா எடுத்துக்காது. என்னடா இப்படி நல்லா பேசின ஒருத்தர், அவரை குறை பேசுறதுக்கு வரல, ஐடென்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் நான் வேற ஒரு, நான் முதல் ஆராதனையில் கூட சொன்னேன், இதே சரித்திரத்தினுடைய இன்னொரு பகுதியில் பேசி தான் இந்த கடைசி வாரம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த வாரங்களை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது நான் டீல் பண்ணியிருந்ததுனால கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்க துவங்கினார். இதை தான் பேசணும் நிச்சயத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்ததுனால தான் நீ காலில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. If there is a doubt, the doubt will destroy the destiny what God has for you. That's the title of my sermon today. என்னுடைய பிரசங்கத்துடைய என் டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3D. உன் டவுட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும், உன் டெஸ்டினியில் போக முடியாது. டெஸ்டினி என்னது? கர்த்தர் எந்த திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்துக்குள்ளே போக முடியாது. நல்லா துதிக்கிற நீ கர்த்தரை தான் நம்புறனா, உன் சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நீ காலில் பேசுகிறாரு. சந்தேகம் இருக்கக்கூடாது. உங்களை பற்றி தப்பாகவே பேசலை, சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட டீல் பண்ணுறாருன்னா இந்த வார்த்தை கேட்கும் போதே ஜபத்தோடு கூட கேட்டு, எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே இந்த அட்டை ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில சந்தேகம் எப்படி தெரியுமா, அட்டை ஒட்டிக்கும். அப்படியே பார்த்துறீங்களா? அட்டை லைக் எ லீச், அப்படி ரத்தத்தில் போய் சதையை பிடிச்சிக்குமா. நான் பார்த்துக்கிறேன். அதை அது மேலே உப்பு போடணும், அப்படிதான் அது ஃபார்முலா. அட்டை எடுத்துக்கிறீங்களா? அது மேலே என்ன பண்ணோம்? இந்த மழை பெஞ்ச உடனே எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய வந்துருச்சு. உப்பும் ப்ளீச்சிங் பவுடர் போட்ட உடனே அவங்க இன்னொருத்தர் சொன்னாங்க, ப்ளீச்சிங் பவுடர் அந்த நெடிக்கு அது வராதுன்னு. அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் என்ன பண்ணணும்? போடணும். உப்பு என்ன பண்ணணும்? போடணும். போட்டால் அப்படியே சதையோடு ஒட்டி இருக்கிற சந்தேகம் என்ன பண்ணும்? அப்படியே வந்துடும். 10 வருஷங்க. The gray side of Abraham was doubt.
10 years. 10 வருஷம் அவருடைய கிரே சைடு என்ன தெரியுமா? கிரீன் சைடு விசுவாசம் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிறாரு. அப்படி என்ன பண்றாரு அவரே? நான் பெரிய உத்தமம் இல்ல அவரை பத்தி பேசுறதுக்கு. ஆனால் இந்த சத்தியத்தில் நான் பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு காண்பித்ததை உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம், நான் பெரிய விசுவாசி பாஸ்டர், நான் அதையும் செஞ்சிருவேன், இதை பண்றோம் அதை பண்றேன்னு. ஹலோ, உங்ககிட்ட வந்திருக்கிற டெஸ்ட்ல நீ தைரியமா நிக்கிறியா? என் கூட இருக்கிறீங்களா? புரியுற மாதிரியே பாக்குறீங்களா, இல்லைன்னா ஒரு மாதிரி என்னடா பேசுறன்ற மாதிரி பாக்குறீங்களான்னு தெரியல. ஆனா புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 10 பேருக்கு புரியட்டும். கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்றத கர்த்தர் சொல்றாரு. எப்பா, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், 15:1 வசனத்தை. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து போன்பா, அதான் ரொம்ப முக்கியமானது பிரதர். எல்லாம் நடக்குது. என்ன நடக்குது? சாப்பாடு கிடைக்குது, செல்வ சீமானா மாறிட்டான், அவங்க பிரயாணம் நல்லா இருக்குது. என்ன பண்றாங்க எல்லாம், அவங்க அங்கங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கடந்து 10 வருஷம் வந்துட்டாங்க தம்பி. 10 வருஷம் வந்துட்ட பிறகு அதான் அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம். ஆஃப்டர் ஆல் திஸ் திங்ஸ் ஹேப்பன்ட், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு இப்ப கர்த்தர் வராரு. என்னன்னு வராருப்பா? ஒன்ன மாத்திரம் உங்ககிட்ட நான் கீனா பார்த்துட்டே வர்றேன். இந்த 10 வருஷமா உன்னை பார்க்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற சந்தேகம் மாறவே இல்லை. அந்த சந்தேகம் ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப அதுக்கு ஒரு அழகான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாயி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். எந்த நான் ஆரம்பிச்சாரோ அந்த நானை திரும்பி பேசுறாரு. என்ன சொன்னார் அன்னைக்கு 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உனக்கு இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன். அநேக நேரங்களில் பாருங்க, we forget the effect of who God is in our life. I want to challenge you this morning. இந்த காலையில் உங்களை பார்த்து சவாலா சொல்றேன், கர்த்தர் யார் என்பதை உன் வாழ்க்கையிலே நீ உணர வேண்டும் என்றால் அது எப்ப தெரியுமா சொல்லணும்? அறிக்கணும். உன் சோதனையின் மத்தியில, உன் போராட்டத்துல சில காரியங்கள் இறுக்கமாய் நடக்காமல் இருக்கிறதுல அங்கதான் நீ 2 காலை போட்டு நின்று நம்ம சொல்லணும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுக்கு காண்பிப்பேன்னு சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டு வந்த அந்த மனுஷனுக்குள்ள இப்ப என்ன இருக்குது? ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்குது. ஐயோ, அட்வான்ஸ் கொடுத்துட்டோமே. இதான் வந்துச்சு எனக்கு. பக்கத்து இடத்தை வாங்குறதுக்கு தெரியாதவர்களுக்காக சொல்றேன், இவ்வளவு பெரிய இடத்தை வாங்குறதுக்காக முதல் பகுதிக்கு கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அந்த முதல் பகுதியை 7 நாள் ஒரு ஜெபத்தை வச்சோம், 7 நாள் ஒரு துதி ஜெபத்தை வச்சுக்கும் போது கர்த்தர் ஒரு ஆதாரத்தை காண்பித்தார். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கைக்குடி வந்துச்சு. பல வருஷமாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். பல ஊழியக்காரர்கள், பல தீர்க்கதரிசிகள் என்ன அறியாமலே ஒருத்தர்லாம் இங்கே வந்தார். என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தார். திடீர்னு குச்சி போய் உள்ளே போயிட்டு, அன்றைக்கெல்லாம் பயங்கரமான காடாக இருந்துச்சு. வண்டியில் ஒரு பாட்டில் வச்சிருந்தார். பாட்டில் எடுத்து போய் ஃபுல்லாக தெளிச்சுட்டு சொன்னார், பாஸ்டர் இதை கர்த்தர் உங்களுக்கு தராருன்னு. கேனடாலேருந்து வந்தார் அவர். ஒரு இந்திய பாஸ்டர் தான் கேனடாவில் வந்தார். திடீர்னு என்ன என்கிட்ட வந்து டின்னருக்கு போகிறதுக்கு வந்தவர் இங்கே வந்துட்டு கீழே போனார். காரில் ஏறதுக்கு முன்னாடி அவர் டிரைவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இறங்கினார். இது என்ன இடம் அப்படின்னாரு. இல்லை, இது பக்கத்தில் ஒரு இடம். டக்குன்னு அவர் உள்ளே போயிட்டார் லேண்டுக்குள்ளே. அதனால எனக்கு ஒரு பயம், ஏன்னா அன்றைக்கெல்லாம் பயங்கரமான காடு மாதிரி இருக்கும். எங்கடா இருந்தால் பூச்சி பாம்பு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரதர் பாஸ்டர் அப்படின்னா, இல்லை பாஸ்டர், நோ, காட் வாண்ட்ஸ் மீ டு வாக் த்ரூ திஸ் பிளேஸ். அண்ட் ஒரு பாட்டில் எடுத்தார் வண்டியிலேருந்து, புதுசு அடிச்சார். இப்படி அடிச்சுட்டு சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு இதை தராருன்ட்டு. அன்றைக்கே பேசிட்டு போயிட்டார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிட்லாம் முன்னாடி. இப்படி பலர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு இடத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சரிப்படுத்துறாரு, க்ளீன் பண்ணாரு. அந்த குடும்பத்தெல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணாங்க, லே அவுட் போட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நான் ஊரில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தேன். வந்தேன் கரெக்டாக. அதில் ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்க, பேசுனாங்க, நாங்கள் விற்கிறதுக்குறோம் ஃபாதர். அப்படியா, வாங்க, அதுக்கு தான் ரொம்ப நாள் ஜாப் பண்ணுது, நீங்களே வரணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பேசணும், உட்காந்து கர்த்தர் உடனே ஏவனார். அப்போ தான் நான் யோசுவா குறித்து பேசி கொண்டு இருந்தேன். எரிகோவை கர்த்தர் எப்படி மதியில் உடைச்சாருன்னு சொல்லி, சரி நம்ம ஒரு 7 நாள் என்ன பண்ணுவோம், கர்த்தர் ஏவராருன்னு போய் என்ன பண்ணுவோம், கூடி ஜெபம் பண்ணணும். 7 நாள் துதியும் ஜெபத்தையும் இந்த இடத்துல ஏற்படுத்தும் போதே கர்த்தர் 2வது நாளே எங்கே யாருன்னே தெரியாது, எவனோ ஒருத்தன் ஒரு 10 லட்சத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிட்டான். அல்லேலூயா. டப்புன்னு அக்கௌண்ட்ல ஒரு காசை பார்த்தோன்னே ஒரு பெரிய தெம்பு கட்சியில் கரெக்டாக என்ன பண்ணாங்க, அவங்க கேட்ட மாதிரியே 1,65,00,000 16,50,000 16,50,000 கரெக்டாக சொன்னேன். அப்பப்போ இந்த நம்பர்ஸை மிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். 16,50,000 என்ன பண்ணுறோம், அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 7வது நாள் ஜெபத்தை முடிக்கும் போதே போய் பண்ணுறான்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தைரியத்தை கொடுத்துட்டார். எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அப்போ அதை கர்த்தர் தான் செய்தார்ன்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிற எனக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா, அதுதான் இங்கே ஒரு உத்தரவை போட்டு வச்சிருந்தேன். நான் என்கிட்ட வந்து பேசுகிறவங்க, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பேசுகிற யாருமே என் பக்கத்தில் வராதிங்கன்னே சொல்லி வச்சுருந்தேன். நல்லவேளை கர்த்தர் அதை காத்து வருகிறார்.
உங்கள் ஆலோசனையே எனக்கு தேவையில்லை. அதை பற்றி உங்கள் ஜபம் மாத்திரம் தான் எனக்கு தேவை. எப்படி பண்ண பாஸ்டர், லோன் எடுக்கலாமா, மார்ட்கேஜ் பண்ணலாமா, அதெல்லாம் என்கிட்ட வந்து பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. அதை பற்றி எனக்கு கேட்கறது என் காது திறந்தே இல்லை. முடிஞ்சால் காசு எடுத்துருவாங்க, இல்லைன்னா நல்லா ஜபம் பண்ணுங்க. அப்படிதான் உங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன். நல்லது, ரொம்ப தேங்க்யூ. இது வரைக்கும் யாரும் அப்படி அப்ரோச் பண்ணலாம். ஆனால் என்னுடைய சில நண்பர்கள், என்னை சார்ந்த சில மற்ற இந்த வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, எனக்குள்ளேயே ஒரு சின்ன அப்படியே ஓடுது. ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு 1 மாதம் இன்னையோடு கூட முடியுது. 28 அக்ரிமெண்ட் போட்டு இன்றைக்கி 1 மாதம் முடிச்சுன்னு 2 மாதம் எது கர்த்தர் என்ன ஆண்டவரே, வர்றதெல்லாம் ஆயிரங்களில் வந்துட்டு இருக்குது, ஆனால் வேண்டியது கோடி ஆச்சே, எப்படி ஆண்டவரேன்னு கேட்டு இப்படி சந்தேகம் ஓடிட்டே இருக்கும்பொழுது அங்கங்கே சில ஆலோசனை எல்லாம் வருது. என்னட்டு மார்ட்கேஜ் பண்ணி இதை இருக்கிற எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை, இல்லை அதுக்கு லோன் கிடைக்குமான்னு பாரு, இதை பண்ணு, வெளிநாட்டு கிளம்புறியா, விசாக்கு என்ன பண்ணு, ட்ரை பண்ணி யூஎஸ்க்கு போ, கொஞ்சம் என்ன பண்ணல, யூஎஸில் சில சர்ச்சஸில் பேசுன்னா நிறைய ஆலோசனை வரும்போது அப்படியே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. இந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உட்காந்துட்டு நான் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் அப்படியே பல காரியங்களை டீல் பண்ணிக்கும்போது கர்த்தர் சொன்னார், ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? நான் தானேப்பா சொன்னேன், நான் தானே செய்ய போகிறேன், நான் தான் உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். அந்த நம்பிக்கை உனக்குள்ளே முழுசாக இருந்துச்சுன்னா அதை மாத்திரம் பிடிச்சிட்டு யாரையும் கூட தான் இருக்கிறீங்க. அன்றைக்கி நான் மனம் திரும்பிட்டேன், திரும்ப மனம் திரும்பணும். அடிக்கடி மனம் திரும்பினே இருக்கணும்ல. அப்போ தான் இந்த வார்த்தையை திரும்பி உட்காந்து வாசிக்கும் பொழுது 10 வருஷம் பல விஷயத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்குள்ள என்ன இருக்குது, ஒரு சந்தேகம் எப்படி ஆகுமோ. ஆல்பர்ட் சால்மன் என்ன ஒரு பாட்டாக பாடினார்ல, இங்கே வரும்போது, இது எப்படி ஆகும் என்று தெரியுமா, என் தேவனால் எல்லாம் கூடுமே, எப்படி ஆகும் என்று தெரியுமான்னு ஒரு கேள்வி ஓடும்போது நம்ம இன்னொன்று உடனே எதிர்த்துன்னா நம்ம சொல்கிறோம், என் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. யார் தான் கூட இருக்கிறீங்க? அப்படியே கதை கேட்ட சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. கதை சொல்ல என் விசுவாசத்தை பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் கற்றுட்டு ஒரே தான் திரும்பி ரிவர்ஸ் ஆச்சேன் அவர்கிட்ட. அப்படி ஆச்சேன், அது ஆச்சேன், ஆண்டவரே 7 நாள் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த காசை கொடுத்துலாம் நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன், இன்னும் ஜெபம் பண்ணி தான் இருப்பேன். நீங்கள் தான் கொடுத்து போய் அட்வான்ஸ் பண்ண சொல்லிக்கிறீங்க, நீங்கள் தான் மீதியை கொடுக்க போகிறீங்க, உங்களால் எல்லாம் முடியும். இதை ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறேன். டெய்லி யாராவது ஏதாவது ஒரு காணிக்கை எடுத்துன்னு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நேற்று கூட கொடுத்துறாங்கப்பா, வச்சுக்கிறேன்ப்பா, கீழே எடுத்துன்னு போங்கப்பா. அல்லேலூயா. போன வாரம் வந்து ஊழியக்காரர் ஏதோ எழுதி என்ன பண்ணுங்க போடுனாங்க, எழுதி பொருத்தனெலாம் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் 8,50,000 என்னமோ என்ன பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய வேலையும் கிடையாது, பிச்சை எடுக்கிற தொழிலை கர்த்தருக்கு தரவே இல்லை. கர்த்தர் ஒரே மனுஷன் அனுப்பி ஒரு காற்றுனாலே ஒரு பெரிய புரட்சியை பண்ணுவார் என்றால் அதே ஆண்டவரை தான் நான் இன்றைக்கு சேவிக்கிறேன். அந்த ஆண்டவரால் எல்லாம் ஆகும். இது நான் சொல்லி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்காக உங்களை ஆமேன்னு சொல்ல, நீங்கள் ஒரு சூழ்நிலையோடு கூட கடந்து வர்றீங்க இல்லையா? அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்கு அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற ஒரு சந்தேகம் என்ற ஒரு காரியம் இருக்குதுல்ல, அந்த சந்தேகத்தை மேற்கொண்டு இந்த காலில் சொல்லணும், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு இதுவரையில வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்றால் இதே ஆண்டவர் அதை எனக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். If there's a delay, a doubt should not dominate you. ஒரு தாமதம் வரும்பொழுது உன்னை அதிகமாய் ஆட்கொள்ளுகிற சந்தேகம் உன்னை ஆட்கொண்டிருக்கும் என்றால் நீ கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. The whole history behind this, இது சரித்திரத்தினுடைய அடுத்த பகுதியில் நம்ம பேசுறாரு. எப்படி வந்தவர், தீவிரமா வந்தவர் கேட்கிறாரு, நீங்க எனக்கு பிள்ளை தரவில்லையே. அடுத்த வசனத்துல வாசிங்கன்னா, I want to read certain words actually, முக்கியமான வார்த்தைகளை அவன் சொல்றான். என்ன நம்ம சொல்றாரு, எப்படி தீவிரமாய் நம்பி புறப்பட்ட மனுஷன். என்ன பாருங்க, 12ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 நீங்க தீவிரமா வாசிக்கிறீங்க. அந்த வார்த்தையுடைய எஃபெக்ட் 4வது வசனத்தை வாசிக்கிறீங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டான் என்று போட்ட மனுஷன் அப்படியே 10 வருஷம் வந்த மனுஷனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் நடக்கலையே, நடக்குமான்னு தெரியலையே, எப்ப நடக்கும் தெரியலையே, எப்படி செய்வாருன்னு தெரியலையே, வயசு ஓடிட்டே இருக்குது, பலன் இழந்து கொண்டிருக்கிறேன், இப்படி பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தேகம் ஆட்கொள்ள துவங்கி விட்டது. கூட தான் இருக்கிறீங்களா? நடா இருந்தால் ஆமேன்னு சொன்னாலும் ஏன் ஆமேன்னு சொல்றேன்னு சொல்றாரு. சொன்னாலும் கூட இருக்கிறீங்களா கேட்குறீங்கன்னா, எதுக்கு ஆமேன்னு சொல்லுமோ அதுக்கு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்லனாலும் எதுக்கு ஆமேன்னு சொல்லணும்? கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூடவே தான் இருக்கார். கூட குவாய்ட்டா பார்த்துட்டு வர்றாரு. என்ன பார்த்துட்டு வர்றாரு? எப்பா நீ விட்டு கொடுக்குற, விட்டு என்ன பண்ற, விட்டு கொடுக்குற, நல்லா மன்னிக்கிற, ஆனா சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிற. சந்தேகப்படுகிறோன்னு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுரு அன்னைக்கு ஏசாமியை பார்த்துட்டு நான் தான் அப்படின்னு ஒரு பெரிய எஃபெக்ட் வந்துச்சு. இந்த நடுவில் நிற்கிறார் கடல்ல. கேட்டுக்கிறீங்களா சரித்திரம்? கேட்காத ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்களெல்லாம் திருப்பி காதியை சொல்ல 10 ஆயிடுச்சு.
அந்த கதைக்கு போனா அந்த சரித்திரத்தில் இருக்குன்னா அதுவும் தனி பிரசங்கம். இறக்கிட்டு ஆண்டவரே நீரே ஆனால் என்ன சொல்லிட்டாரு, எப்படி பேசுறாரு பாத்துக்கிறீங்களா அந்த வசனம்? என்னதுங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வந்துடுறேன். இந்த இமோஷனல் இருக்குது பாருங்க தம்பி, ரொம்ப டேமேஜ் ஃபேக்டர் அது. இமோஷனல் ஆகாதீங்க எதுலையுமே. இமோஷனல் ஆகாது என்ன பண்ணுங்க, நிதானமா ஒன்றை மாத்திரம் யோசிங்க. கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாருன்றது நிதானம் ஆயிட்டினாவே நீ ஜெயமா மாறிடுவேன். அல்லேலூயா. இமோஷனல், அவர் இமோஷனல் குஸ்டார் கடல்ல. நீரே ஆனால் நானும் வரணும்னு அப்படியே பார்க்குறாரு. இதை பார்த்து அங்கே ஆண்டவர் நீரே ஆனான்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறாரு, அலை அடிக்குது, இதாவது கடல் ஆழத்தை பார்க்குற, அப்படியே முழுகிறாரு. கர்த்தர் சொல்ற, டேய் நானே ஆனாலும் நம்ம இறங்கணும், என்னப்பாப்பா ஏன்பா சுற்றி எல்லாத்தையும் பார்க்குற, நேரம் நடந்து வாப்பா. இந்த சரித்திரம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு, வீட்டில் வாசிங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த சந்தேகன்ற ஒரு ஃபேக்டர் நம்ம வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ அதுக்கு தடுப்பு செவரா நிறந்து கொண்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சந்தேகன்ற ஃபேக்டரே தடுப்பு செவரா நிற்குது. இன்னைக்கு அதை உடைக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதை பேசுறாரு. உங்கள்கிட்ட நீங்க எப்படி வந்தீங்க, எதை எதிர்பார்த்து வந்தீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆண்டவர் ஆயிடுவேன். ஆனால் கர்த்தர் என்ன எதை பேச சொல்றாரோ அதை பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா அதில் ஏதோ ஒரு ஜீவன் புறப்பட்டு வருது. முதல் ஆராதனையில் இந்த இடத்துல நிரம்பி உட்கார்ந்து எல்லார்ட்டையும் பேசி தான் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சந்தேக வார்த்தை எப்படிலாம் மாத்திச்சு பாருங்களேன். எவ்வளவு நல்லா இருந்த மனுஷனுடைய வாயில வார்த்தை என்ன தெரியுமா, நீ எனக்கு பிள்ளை, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 3ஆம் வசனத்துல வாசிங்கன்னா அருளவில்லையே. எப்படி பேசுறாரு? ஒன்னு என்ன சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் நானு, நீங்களே என் கூட தான் இருக்கிறீங்கன்னு என்ன பண்றேன், எல்லார்ட்டையும் சொல்லினே இருக்கிறேன். அப்படிதான் இருக்குது. இல்லை அந்த வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது. நீங்க எல்லாம் எனக்கு செய்றீங்க நம்பி இருக்கிறேன், ஆனா நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களே. You can consider this in the other way, that he was more open before God. That's okay. But in this openness, he confessed his fear and doubt. அவருடைய பயத்தையும் அவருடைய சந்தேகத்தையும் அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. சொல்றாரு, என்னங்க பாஸ்டர் சும்மா இதையே கேட்டுனுக்குறோம், நிறைய முறை நீங்க பேசி பேசி ஒன்றும் நடக்கலையே. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது, சந்தேகம் இருக்குது. ஏன் தப்பு இல்லை, தயவுசெய்து ஏன் மேலே பிளேம் பண்றது. கர்த்தர் எது சொல்றா அதான் பேசிட்டு இருக்கிறேன். நீ முதல்ல உன் சந்தேகத்தை டீல் பண்ணிட்டா உனக்கு அற்புதம் நடக்குது. என் கூட தான் இருக்கிறீங்களா? உங்க சந்தேகத்தை என்ன பண்ணுங்க, டீல் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசிக்கணும். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு அந்த பிசினஸை தான் தந்து இருக்கிறாருன்னா சந்தேகத்தை தூக்கி ஓர வச்சுட்டு, கர்த்தர் இந்த இடத்துல இதை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, நான் எங்க போனாலும் நல்லா இருப்பேன், இந்த ஊர்ல வரமாட்டேங்குது, அதுல செய்ய மாட்டேங்குது, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். அதுலேயே 2 காலையும் போட்டு நின்று இருங்க, கர்த்தர் அது உங்களுக்காய் செய்து முடிப்பார். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சாவடிச்சிருங்க. எதை தெரியுமா, அந்த சந்தேகன்றத அப்படியே அது இந்த அட்டை ஒட்டி இருக்கிற மாதிரி தூக்கி இங்க இந்த இடத்துல போட்டு போயிருங்க. இங்க அதை கர்த்தர் நசுக்கி போட்டுருவார். போகும்போது ஃப்ரீயா போங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது நல்ல நேரம் ஓடிச்சு, அதனால் நிறைய விளக்கலாம். குயிக்காக சொல்லிடுறேன். இதெல்லாம் நடந்த பிறகு அவர் என்ன பண்றாரு, இமோஷனல் ஆயிட்டார். திரும்ப கர்த்தர் பேசின உடனே என்ன பண்றாரு, 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசார். கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்றாருப்பா, அவனை வெளியில அழைத்து கொண்டு வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார், அப்படி என்ன பண்ணுவோம், சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிலாம் பேசுற உடனே என்னன்றாரு, திருப்பி இமோஷனல் ஆகிறாரு. நிறைய நேரத்தில் பாருங்க பிரசங்க இமோஷனை கொண்டு வருது. சில வசனத்தை படிச்சோன்னு இமோஷனை கொண்டு வருது. அப்படி இமோஷனல் ஆகிட்டு என்ன பண்றாரு, முட்டிய போடுறாரு. கர்த்தர் ஆண்டவரே நாம நம்புற ஆண்டவரே, ஆனா அதன்படி செய்யலையே, அதன்படி செய்யலையே. என்னடா இப்படி இவ்வளோ அவரை போட்டு சாடுறீங்களா நினைக்காதீங்க, அவரை சாடலை. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் இருக்கிறது. நாம் அப்படி கடந்து வருகிறோம் என்று உங்களிடத்துல சொல்றேன். See, if we had totally trusted, when you move into 16th chapter, because he asked for all the signs, சில அடையாளங்களை கேட்கிறார், கர்த்தர் அவரோட இறங்குறார், பேசுறார், எல்லாம் முடியுது. இப்ப 16ஆம் அதிகாரத்துல மனைவி எழுந்து என்ன பண்றாங்க, இப்ப சொல்றாங்க, பா கர்த்தர் நமக்கு ஒண்ணுமே தரலையப்பா. ஆமாமா, கர்த்தர் நமக்கு ஒண்ணுமே தரலன்னு ஒத்துக்கிறாரு. எங்க தான் இருக்கிறீங்களா? ஹலோ. See, 15ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் தான் நடக்குது. வாசி தம்பி, அதை 15:6 என்ன வாசிக்கிறாரு, கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் அதை நீதியா எண்ணிட்ட பிறகு அதிலே தான் நிக்கணும். ஆமாவா இல்லையா? என்ன நீங்க டீல் பண்ணிடுங்க.
டீல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சபை வேற பரிமாணத்துக்கு போயிடும். நீங்க வேற பரிமாணத்துக்கு வந்துடுவீங்க. உங்க வியாபாரங்கள் வேற பரிமாணத்துக்கு வந்துடும். குடும்பங்கள் வேற ஒரு லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்துருவார். Because we don't deal this and we don't honor what God is saying and we don't completely trust. That's what இந்த ஓல் மாசம் நான் உங்ககிட்ட பேசிட்டு ஒரே விஷயம் தெரியுமா, கர்த்தராகிய நான் சொல்றேன். கர்த்தர் சொல்றது என் வார்த்தை இல்லை, இது என்னுடைய வார்த்தை. ஐயா நீங்க சொன்னீங்க, நான் சொல்ல, கர்த்தர் சொல்றது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற. அதை அப்படியே நம்புவா என்றால் கர்த்தர் உனக்கு அப்படியே செய்து முடிப்பார். அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை தான் நம்பி புறப்பட்டவன். இங்க பாருங்க, இந்த 14ஆம் அதிகாரத்தில் 15 வாசிக்கும் போது சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, கர்த்தாவே நான் இனிமேல் நான் ஒப்பு கொடுத்துறேன், இனிமேல் நான் என்ன பண்றேன், நான் செய்யவே மாட்டேன். அப்படியே இருந்துட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு வேற ஒரு கூட்டமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல வேற ஒரு கூட்டமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய நினைப்பு. அப்படிலாம் கேட்காதீங்க. கர்த்தர் சித்தம் இருந்ததுன்னா அப்படி உண்டு, அதெல்லாம் அங்க போய் வேணாம், அது விட்டுருங்க. நம்ம வெறும் ஆபிரகாம் பத்தி பேசி கொண்டிருக்கிறோம், அப்படியே போகலாம், அந்த சப்ஜெக்ட்லேயே போகலாம். இல்ல ஆகாரன் ஒருத்தியை போட்டு இவர் இது பண்ணிருக்க மாட்டாரு, அவளுக்கு ஒரு பிள்ளைய வந்திருக்காது, இஸ்மேல் ஒன்று வந்திருக்காது. அதுக்காக இவர் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொன்னா சரிப்பா நீ பண்ணிட்ட, அதை ஒரு சந்ததியா மாத்திரண்டு, அது ஒரு பக்கம் போகுது, அது விட்டுருங்க. அல்ல அன்றைக்கு மாத்திரம் இந்த 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்களை வாசிக்கிறோம். ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் பிள்ளை இல்லாது இருந்து எகிப்து தேசத்தாளைக்கு ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண்ணை அவனுக்கோடு கூட அவளுக்குள்ள இருந்தா. இப்ப ஆபிரகாம் சொல்ற, சாரா சொல்றா பாருங்க, 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். சாரா ஆபிரகாமை நோக்கி, சார் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போகும்போது உன்னை நோக்கி யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, உன் சொந்தமே பேசும். நீ ரொம்ப நம்புறவங்களே உங்ககிட்ட வருவாங்க. எதுக்கு தெரியுமா, இந்த சந்தேகத்தை ஒப்பு கொடுத்துறேன்னு நினைச்சிட்டு போற பத்தியா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. என் கூட தான் இருக்கிறீங்களா? கர்த்தர் தான் எனக்கு, கர்த்தர் தான், கர்த்தர் தான் அவர் ஓடித்து தான் நீ நம்பணும். கர்த்தரை நம்பிக்கை நீ வேற யாருன்னா சொல்றதை கேட்டுருந்தீங்கன்னா கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். என் கூட தான் இருந்தீங்கன்னா ஆமேன்னு சொல்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்றேன்னா அதை நம்புங்க. அதை விட்டு சும்மா வந்து என்ன பண்ணி எல்லாரும் பேச்சும் கேட்டுக்காதீங்க. தயவுசெய்து மனைவி பேச்சை கேட்காதீங்கன்னு அந்த பிரசங்கத்தை நான் வரல, அப்படி கிடையாது. நிறைய பேர் அதுக்காக பேசிட்டு போயிடுவாங்க, அப்புறம் மனைவி மாதிரிலாம் கோச்சிப்பாங்க. மனைவி பேச்சை நம்புறது இல்லை. சில நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் கர்த்தர் டெஸ்ட் கொண்டு வருவார் உங்ககிட்ட. இங்க அவர் மனைவி வச்சிருந்தார், ஏன்னா மனைவி கூட தானே டிராவல் பண்றாரு 10 வருஷமா. அவன் மனைவி வச்சிருந்தார். மனைவி இப்ப என்ன பண்றாங்க, எழுப்பி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த அம்மா அவிசுவாசத்தை அறிக்கிட்ட உடனே இந்த ஆளுகிட்ட இருந்து எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. எது ஆஃப் ஆயிடுச்சு? 6ஆம் வசனத்துல கர்த்தர் இடத்துல அவர் என்ன பண்றாரு, முட்டியை போட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நம்ம விசுவாசிக்க போறேன், இப்படிதான் என் பிரயாணம் இருக்க போது, இனிமேல் முன்னோக்கி போறோம், பின்ன வைக்க மாட்டேன் கால் அப்படின்னு சொல்லி பொறுத்தரையோடு கூட எழுந்த அந்த மனுஷன் மனைவி சொன்ன உடனே காத்து புடுங்கப்பட்ட பலூன் மாதிரி கீழ்வுண்டாரு. ஐயா உங்களுக்கு எச்சரிப்பு, எனக்கு எச்சரிப்பு. நான் ஒன்றும் பெரிய ஆண்டவர் இல்லைங்க, பேசுறேன். என்கிட்ட தான் நிறைய டெஸ்ட் அனுப்புறாரு. இப்போ எனக்கு நான் பேசிக்கிறேன். என்ன தெரியுமா, எதுல நாம் நிக்கிறோமோ அதுல நிக்க கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர்ல நிக்கணும்னா கர்த்தர்ல நில்லுங்க. கர்த்தரே தெய்வம் என்றால் கர்த்தரையே பற்றி கொண்டிருங்க. அல்லேலூயா. கர்த்தரே தேவன். நான் எலியா ஒரு அறிக்கை விடுறாரு, கர்த்தர் தேவனா கர்த்தர் நம்பி வாயா. கர்த்தரே தேவனா கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னார்னா அவர் செய்வார். எப்படி செய்வார்? மின்னலை உண்டாக்குவார், காற்றை உண்டாக்குவார், வாய்க்கால்ல தானா தண்ணி எடுத்து வந்து ஊத்துவாரு. யாரையும் கூட இருக்கிறீங்க, ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டீங்களா? நேரம் ஆயிடுச்சா? முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு நேரத்தை முடிக்கிறேன். கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வார். 2 காலை போட்டு நின்று சொல்ல, கர்த்தர் செய்வார். அப்படி ஒரு 10 பேர் எழுதுங்க, அப்படி ஒரு 10 பேர் இங்க உருவாங்க. கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வார். கர்த்தராகிய நான் இதை சொல்கிறேன், நான் செய்வேன் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு மீறின ஒரு வார்த்தை இந்த உலகத்துல இல்லையே இல்லை. There is no word that can attack that word. God had said that is it. The full stop னு வெச்சுக்கலாம், full stop. நம்ம தமிழ்ல பேசி புள்ளி ஸ்டாப்ன்றாங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் அதுதான், அதுக்கு தான் அந்த புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸே எழுத முடியாது. அப்படிதான் இந்த வார்த்தை. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேறன வார்த்தையே இல்லை. ஆபிரகாம் 15 அதிகாரத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி நான் ஒப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர் அடையாளத்தை காண்பிச்சாரு, முடிஞ்சிருச்சுன்னா அதோடு சரித்திரம் அங்கேயே நின்று இருக்கும், வேற மாதிரி மாறிட்டு இருக்கலாம். இப்ப சாரா சொன்ன உடனே பாருங்க, அதுல இருக்கிற பரிதாபமான ஒரு வார்த்தையை கவனிங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்து, என்னத்துக்கு எதுக்கு செவி கொடுக்கணுமோ அதுக்கு தயவுசெய்து செவி கொடுங்க சார்.
அதனால தான் நிறைய பேர் நான் ரொம்ப விண்ணப்பம் பண்ணி கேட்டேன், தயவுசெய்து இந்த இடத்த வாங்கிறத பற்றி ஆலோசனையெல்லாம் எடுத்துன்னு வராதீங்க, ஜெபம் மாத்திரம் போனீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நல்லதாக சொல்கிற மாதிரி இருக்கும், எனக்கு அது கேட்டு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல உட்கார வச்சுருவீங்க, வேற ஒரு சந்தேகத்தில் கூட வந்து பயத்தில் உட்கார வச்சு செய்யவே முடியாத அளவுக்கு மாற்றிடுங்க. அதனால தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை சொல்கிறேன், வீட்டுக்கு வந்தால் வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணுறேன், வீடு விசிட்டில் ஜெபம் மாத்திரம் தான் பண்ணுவேன். என்கிட்ட பேசணும்னா இங்கே வாங்க, நல்லா உட்காந்து பேசலாம், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, பேசிட்டு போங்க. எனக்கு ஆலோசனை என்ன பண்ணுங்க, தயவுசெய்து எடுத்துகிட்டு வராதீங்க. என் ஆலோசனை கத்திரத்துலேருந்து வரட்டும். அல்லேலூயா. நான் அவரையே நம்பி இருக்கிறேன், அவர் என்கிட்ட பேசட்டும். அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் என்கிட்ட பேசி அதை முடிக்கட்டும். அல்லேலூயா. அந்த உறுதியில் நாம் இருக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், என்னை பொறுத்துந்தான், நான் என்னை பொறுத்த மட்டும் இவ்வளோ பெரிய சத்தியத்தை பெற்றவனா சொல்லுமா, இல்லைம்மா அன்னைக்கு நம்ம ஊருன்ற ஒரு பட்டணத்தில் இருக்கும்போதே ஆண்டர்கிட்ட பேசுனது நம்பி என் கூட நம்பி வந்துட்டேன், 10 வருஷம் ஆயிடுச்சு, கர்த்தர் செய்வார்மா, நம்ம பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கலாம். சரி அதை கூட விடுங்க, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ கர்த்தர் பேச, எத்தனை நாளுக்கு முன்னாடி பேசினாருன்றது சரித்திரம் எனக்கு தெரியாது, ஆராய்ச்சி நான் பண்ணலை. முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க, அவர் இப்படி இருக்கும்போது கர்த்தர் பேசிட்டார். அவர் என்ன சொல்லிக்கணும், இல்லைம்மா நான் ஒரு நாள் திரும்ப சோர்ந்து இருக்கும்போது ஆண்டு திரும்ப வந்து என்கிட்ட பேசினார், ஆண்டு சொன்னார், பாப்பா வெளியில் வாப்பா, நீ உட்காந்துட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிட்டேன், எழுந்த வெளில வந்து பார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி தான் உன்னுடைய சந்ததியை பார்க்க போகிறேன், அப்படி கர்த்தர் பேசிட்டாரு, நான் ஆண்டுகிட்ட அவர் ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமேல் நம்ம சந்தேகப்படக்கூடாதுமா அப்படி சொல்லிக்கணுமா இல்லையா? ஆனால் சாராவுடைய வார்த்தைக்கு சொல்லுங்களேன், பேச மாட்டீங்களே, சாராவுடைய வார்த்தைக்கு எதுக்கு செவி கொடுக்கணுமோ அதுக்கு செவி கொடுங்க, ஜெயமா இருப்பீங்க. அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Your doubt will destroy your destiny. இந்த காலையில் கர்த்தருடைய சமுத்திரம் நாம ஜெபம் பண்ணலாம். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டில் போய் படிங்க மீதியை.